என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நான் போன வாரம் உங்களுக்கு குண்டு தோசை செய்து காட்டினேன். அதுக்கான சட்னி சாம்பார் எப்படி செய்கிறேன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்காக வரும் பாருங்கள். நிறைய காய்கறிகள் எடுக்காமல் சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதை எடுத்திருக்கிறேன். 2 தக்காளி பழம், ஒரு 4-5 பச்சை மிளகாய், உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி, ஒரு கத்தரிக்காய், ஒரு கோச்சஸ். இது ஒரு வெள்ளரிக்காயின்ற இது எப்படி சொல்கிறேன்றதுன்னா இது எப்படி சொல்கிறேன்னு இதுக்கு கோச்சஸ் பேர். கிட்டத்தட்ட இதில் சுவையண்டு ஒன்றுமே இருக்காது, ஒரு தன்மையாக தான் இருக்கும். ஆனால் சாம்பாருக்கு போடைக்க நல்லா இருக்கும். அடுத்தது ஒரு வத்தாளங்கிழங்கு எடுத்திருக்கிறேன், ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம், துவரம்பருப்பு கழுவி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த குண்டு தோசைக்கு சாம்பார் செய்ய போகிறேன். ஓகே, ஒரு கத்தரிக்காய், பெரிய கத்தரிக்காய் எடுக்கிறேன். சம்பல் போடலாம், குழம்பு வைக்கலாம், பொரிக்கலாம். இந்த கத்தரிக்காய் இருக்குதே, வாவ்! இது எப்படி வேணுமென்றாலும் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளுங்க. கத்தரிக்காயை வெட்டி தண்ணியில் போடுறேன். நீங்கள் குக்கர் இல்லாட்டிக்கு நார்மலாக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து, பெரிய பாத்திரமாக இருக்கணும் சாம்பார் வைக்கிறதுக்கு, மிக முக்கியம். பாத்திரம் பெருசாக இருக்கணும். சாம்பாரின் மரக்கறி அரிவாசி நின்றுதன்னு சொன்னால் பாத்திரத்தில் அந்த அரிவாசி இடம் எம்டியாக மேலே இருக்கணும். அப்போ தான் சாம்பாருக்கு தண்ணி சேர்க்கணும். பிறகு நாங்கள் புளி விடணும். இப்படி சேர்க்க சாம்பார் பெருசாக வந்துடும். கொஞ்சமாக இருக்கிறது பிறகு பொருட்களை போட நிறைய வந்துடும். கத்திரிக்காய், அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு, கத்தரி செடியில் கத்தரிக்காய் இருக்குது, பிடுங்கணும் வந்து நினச்சினா பிடுங்கலாம், போயிட்டு இருண்டுட்டுது. சரி, அடுத்த முறை நான் அதை வெட்டி சமைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது இன்றைக்கு எங்கட விட்டு இரவு சாப்பாடு. இப்படி சீவும் போது என்ன ஞாபகம் வரும் சொல்லுவா? அப்போ தம்பி, பென்சில் இப்படி தானே சீவுறது. ஆனால் அது இப்படி சீவோம். இப்படி சீவுற பென்சில் இல்லை, பிளேட்டால் சீவும் போது அப்படி தான் சீவுறேன். பிளேட்டால் சீவி தான் நீங்கள் கையை வெட்டி நான் பாரு 2ஆம் வகுப்பு படிக்கல அப்படி அறுத்து விட்டுது. அந்த ஞாபகம் தான் இருக்குது. இந்த வத்தாளங்கிழங்கு சாம்பாருக்கு நிறைய பேர் போடுறது இல்லை, ஆனால் போட்டு பாருங்கள், இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்க மாட்டோம். இதில் ஒரு லைட்டான இனிப்பு தன்மை இருக்குது. இப்போ இந்த வத்தாளங்கிழங்கு கண்டிப்பாக சாப்பிடணுமென்று சொல்கிறார்கள். அதனால் நானும் என்னோடய வீட்டில் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்து கொள்ளுவேன். அதோட சும்மா வச்சுட்டு சாப்பிடுவேன். ஒரு மீனை கோழியை அவனுக்குள்ளே வச்சுட்டு இந்த வத்தாளங்கிழங்க ஆளுக்கு ஒரு வத்தாளங்கிழங்குன்னு சொல்லி அவிச்சிட்டு அதையும் சாப்பிட்டுக்கொள்வேன். மற்ற சாம்பாருக்கு போடும்போது சாம்பாரும் தடிக்கும். அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கும் வத்தாளங்கிழங்கும் போடைக்க சாம்பார் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகே, அடுத்தது ஒரு கோச்சஸ். மற்றது இது தண்ணிக்குள்ளே போட தேவையில்லை, இதை கழுவிட்டு நேரடியாக போடலாம். நான் இப்போ குக்கர் எடுத்துருக்கிறேன். ஓகே, வாங்க அப்படியே குக்கருக்கு. துவரம்பருப்பு 1 கப் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு நான் இப்போ குக்கர் ரெடியாக கழுவி வச்சிருக்கிறேன். இந்த ஊற வச்ச துவரம்பருப்பை அப்படியே தண்ணியோட ஊற்றுறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் நல்லா கழுவிட்டு தான் வச்சினேன். இப்போ இந்த பருப்பு ஊறின தண்ணி அவ்வளோ சத்து. இப்போ அதை நீங்கள் வீணாக வெளியில் ஊற்ற தேவையில்லை. அதோடையே சாம்பாருக்கு அவிய வைக்கலாம். பருப்பு கறி செய்கிறண்டா கூட இப்படியே நீங்கள் செய்து கொள்ளலாம். கழுவி தண்ணியாக ஊற்ற தேவையில்லை. முதல் 4 தரம் பருப்பை கழுவிட்டு ஊற வச்சேன் நான். அதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்போ தண்ணியில் வெட்டி போட்ட கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, வத்தாளங்கிழங்கு இது அப்படியே கழுவி எடுத்து இந்த துவரம்பருப்போடு சேர்க்கிறேன். அடுத்தது நாங்கள் எடுத்து வச்சிருந்த கோச்சஸ் தண்ணிக்கு போட தேவையில்லை. இது ஒரு வெள்ளரிக்காய் மாதிரியானது ஒன்று தான். இது உள்ளே இருக்கிற இந்த விதை பிஞ்சு தன்மையாக இருந்தது, அதாவது முத்தே இல்லை. அப்போ அது நீங்கள் அப்படியே சமைக்கலாம், தோல் எல்லாம் சீவ தேவையில்லை. கோச்சஸ், அடுத்தது சின்ன வெங்காயம்.
சின்ன வெங்காயம், ஒரு பிடி சின்ன வெங்காயம் எடுத்து கழுவிட்டு வெட்ட தேவையில்லை, அப்படியே சாம்பாருக்குள்ளே போடுறோம். ஒரு 20 வெங்காயம், ஒரு கையளவு உள்ளி. இந்த சாம்பாருக்கோ எந்த கறி மிரக்கறி செய்தாலும் உள்ளியை வந்து நிறைய போட்டுக்கொள்ளுங்க, அப்போ தான் நல்லது உள்ளி. அடுத்தது பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை எப்படி வேணுமென்றாலும் வெட்டுங்க, ஏன்னா அந்த குக்கரில் போடக்க எல்லாம் கரைஞ்சி போயிடும். நான் ஒரு 4 பச்சை மிளகாயை வெட்டிட்டு சேர்க்கிறேன். தக்காளி பழம், சாம்பார் வைக்கிறது சரியான ஈஸி. கொஞ்சம் கறி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும், அப்படி இப்படி. சாம்பார் வைக்கிறதுக்கு யோசிக்க தேவையில்லை. சட்டு புட்டுன்னு வெட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு அவிய வச்சுட்டு கடைசியாக ஒரு சில பொருட்களை சேர்த்தால் சாம்பார் ரெடி. அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், அடுத்தது உப்பு, 2 தேக்கரண்டி கல் உப்பு சேர்க்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வச்சுட்டு இதோடு சேர்த்து புளி வந்து நான் வந்து இது குக்கும் என்ற ஒரு புளி வந்து கடையில் இருக்குது, தமிழ் கடையில். இது பார்த்திங்களா மங்குஸ்தான், காட்டு மங்குஸ்தான். இது வந்து கருப்பு கலரில் மங்குஸ்தான். அது இந்த அந்த பழம் அதுதான் புளியாக இருக்குது, சரியான புளி. இதைத்தான் நான் சாம்பாருக்கு போட போகிறேன். ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த நோமலான புளி ஒத்து வராது. அதனால் இந்த புளியை தண்ணியில் லைட்டாக கழுவிட்டு, ஏன்னு சொன்னால் இந்த இதில் மண் இருக்கலாம், தூசு இருக்கலாம், ஏதாவது எனக்கு கழுவாமல் போட விருப்பம் இல்லை. அதனால் ஒருக்கா தண்ணியில் கழுவிட்டு இதையும் இந்த சாம்பாரில் சேர்த்து விட்றேன். இதில் மண் இருக்குது, லைட்டாக கை வைக்கும் போதே தெரியுது. இந்த புளி சாப்பிடக்கூடாத ஆட்கள் வந்து மாங்காய், கொடுக்காப்புளி, அடுத்தது இந்த குக்கும், இந்த மாதிரி புளிகளை சேர்த்து நீங்கள் சமைக்கலாம் சமையலுக்கு. இப்போ இதுக்குள்ளே தண்ணியை செக் பண்ணணும். மூடி போடுறதுக்கு முதல் எவ்வளோத்துக்கு தண்ணி நிற்கிதாண்டு. அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியே போதும். அந்த காயின்ற அளவில் நிற்கிது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மிரக்கறின்ற அளவுக்கு தண்ணி நிற்கிது இதில். அப்போ நாங்கள் முதல்ல அந்த பருப்பு கழுவின தண்ணி அவ்வளவுமே போதும். நான் இப்போ மூடியை போட்டு மூடி இது ஒரு 5 விசில் வைக்க போகிறேன். 5 விசிலுக்கு இந்த மிரக்கறி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சிடும். இப்போ விசிலை வச்சுட்டு குக்கரை ஆன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சுத்தமான துணியாக இருக்கட்டும் அல்லது டவலாக இருக்கட்டும், இப்படி நினைச்சி போட்டு இந்த கோலையும் இதில் விசில்லையும் இறுக்கி மூடாமல் இப்படி மூடி விடணும். அப்போ தான் இந்த தண்ணி இதுக்கெல்லாம் அடிக்கும் எல்லா இடம் சில வேளையில். அதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வைக்கிறேன். ஓகே, ஓகே 5 விசில் வந்துட்டு நிப்பாட்டலாம். உள்ளி ஒரு 4 உள்ளியை வந்து தோலோட அப்படியே எடுத்துருக்கிறேன். வெளித்தோலை உரிச்சிட்டு உள்தோலோடு அப்படியே சேர்த்துருக்கிறேன். சீரகம் ஒரு தேக்கரண்டி சீரகம், கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை, 1 போதும். மிளகு 2 தேக்கரண்டி மிளகு. இதை முதல்ல ஒருக்கா அடிக்கலாம். உள்ளி, மிளகு, சீரகம், இப்படி ஒரு வாசம் உண்டு. 3 தேக்கரண்டி கச்சான், வறுத்த கச்சான் அல்லது இப்போ நீங்கள் பேக்கெட்டில் கடையில் அப்படியே ரோஸ்ட் பண்ணி விற்கும் அந்த கச்சானை கூட எடுத்துக்கொள்ளலாம். அதில் 3 தேக்கரண்டி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்தது தேங்காய் வந்து நான் பாருங்க
பாதி தேங்காயில் இவ்வளவத்தையும் தான் சுண்டு எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட சேர்க்கிறேன். இதையும் சேர்த்து இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அடிக்கும்போது லைட்டான வார்ம் வாட்டர் விடணும். ஒரு இளம் சூட்டு தண்ணி, கொதி தண்ணி இல்லாமல் இளஞ்சூட்டு தண்ணி விட்டுட்டு அடித்தா தான் நல்ல பேஸ்ட்டாக அடிக்கணும். அருவல் இல்லாமல் பேஸ்ட்டாக அடிக்கணும். சைட்டில் போய் எல்லாம் ஒட்டிட்டுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் சரியாக வருமான்னு நினைக்கிறேன். சத்தத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கூலாக அடிக்கலாம். ஓப்பன் பண்ணி ஓகே, இதே அப்படியே வெயிட் பண்ணுங்க. சாம்பாருக்கு தாளிக்கலாம். ஓகே, நீங்கள் சமையலுக்கு பாவிக்கிற எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். எப்பயுமே எனக்கு பிடித்தது நல்லெண்ணெய். அதில் ஒரு 4 மேசக்கரண்டி நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி சீரகம், ஒரு 4-5 மிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, 3 தேக்கரண்டி கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது வந்து நான் சோத்தில் கருவேப்பிலையை போட்டு வச்சுருந்தபடியாக மூடியை போட்டு மூடினான். அப்போ தான் அந்த தண்ணி பறக்காமல் இருக்கிறதுக்காக. ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் சாம்பார் பொடி போடலாம், இல்லைன்னு சொன்னால் கறி பவுடர் போடலாம். எனக்கு எங்களோட நாட்டு கறித்தூள், யாழ்ப்பாணத்து கறித்தூள் சாம்பாருக்கு போடுறது பிடிக்கும். அதனால் நான் எங்களோட நாட்டு கறித்தூள் வந்து 2, இது வந்து கிட்டத்தட்ட 1 மேசக்கரண்டி அளவுக்கு தான் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் முதல்ல சாம்பாரை ஊற்றிட்டு தான் நாங்கள் அரைச்சதை பிறகு ஊற்றணும். ஓகே, நெருப்பை குறைச்சி விட்டுரும். இப்படி இருக்குது, அது புழுன்னு இருக்குது. நல்லா நெருப்பை குறைச்சி விட்டு தண்ணி சேர்க்கணும். இந்த அவிய வச்ச குக்கருக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருந்ததை இதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ நல்லா கலக்கிட்டு தண்ணி எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாம்பார் எந்த திக்கில் வேணுமென்றதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இன்னும் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இதையும் வேஸ்ட் பண்ணாமல் வடிவாக கழுவி எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி காணாது தண்ணி சேர்க்கணும். இப்போ நெருப்பை லைட்டாக அடிப்பிடிக்காத அளவுக்கு விடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். சுடு தண்ணி சேர்க்குறேன். இவ்வளோ போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, உரைப்பு, புளிப்பு எப்படி சாம்பாருக்கு இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியாக இறக்கலாம். ஓகே, கொதிக்கட்டும். நாங்கள் இதுக்கு முதல்ல 2 தேக்கரண்டி உப்பு தான் போட்டு நாங்கள் உப்பு காணாது. அதனால் இப்போ 1.5 தேக்கரண்டி உப்பு போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உரைப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். சாம்பாருக்கு நிறைய உரைப்பு இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கினா சாம்பார் ரெடி.
ஓகே, இப்போ சாம்பாரை இறக்கி வைக்கலாம். உப்பு புளி எல்லாம் உரைப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லியில் போட்டுட்டு இறக்கினா சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு கொத்தமல்லியில் போட்டால் தான் தூக்கலாக இருக்கும். இப்போ நான் செய்ய போகிறது இந்த குண்டு தோசைக்காக கச்சான் சட்னி செய்ய போகிறேன். இதற்கு இப்போ கச்சான் சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனை வச்சுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வதக்கலாம். ஒரு 10 உள்ளியை பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட 1.5 மேசக்கரண்டி கடலைப்பருப்பு, கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை. அதோட 2, 4, 6, 8, 10 மிளகாய், குண்டு மிளகாய் 10 உள்ளி, மிளகாய், ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 20 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம், உள்ளி, மிளகாய், கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கணும் மீன்ஸ் ஒரு லைட்டாக அந்த உள்ளி பொரிஞ்சு வர மாதிரி இருக்கணும், மிளகாயும் கொஞ்சம் பொரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். கடலைப்பருப்பு ஆல்ரெடி பொரிஞ்சிட்டுது, ஆனால் கருகக்கூடாது. அதனால் நெருப்பை குறைச்சி விட்டுட்டு தான் வதக்குறேன். இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்டுது, உள்ளியும் நல்ல கலர் மாறிட்டுது. இப்போ இதுக்குள்ள 4 தக்காளி பழத்தையே வெட்டிட்டு சேர்க்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லியில் அப்படியே தண்டோடையே சேர்த்து வதங்க போட்டிருக்கிறேன். வதங்கும் போது இதுக்குள்ள உப்பு 1.5 தேக்கரண்டி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். தக்காளி கொஞ்சம் வதங்கி கரைஞ்சி போகணும், அந்த அளவுக்கு வதக்கணும். வதங்கி கொண்டு இருக்கே கொஞ்சம் புளி சேர்க்கிறேன். ஒரு இது நல்ல சுத்தம் செய்த புளி, சீட்ஸ் எடுத்து பதப்படுத்தின புளி. அதுலேருந்து ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு ஒரு சாப்பாடு செய்ய இதுக்கு எந்த அளவு உப்பு போடணும், எந்த அளவுக்கு புளி போடணுமெண்டு. ஆக புளி போட தேவையில்லை, கொஞ்சம் புளி சேர்த்தா நல்லா இருக்கும். இல்லை புளி போடாமலும் விடலாம். ஆனால் இதுக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 பொருட்கள் சேர்க்க போகிறேன், அதனால தான் நான் புளி சேர்த்துருக்கிறேன். ஓகே, நல்லா ஸ்லோவாக வதங்கட்டும். இப்போ இதை நிப்பாட்டி அப்படியே இறக்கி வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நாங்கள் சட்னி அரைக்க தொடங்கலாம். இதோட தாளித்ததோடு சேர்த்து கச்சான் 2 மேசக்கரண்டி கச்சான், வறுத்த கச்சான் அல்லது பொரிச்ச கச்சான் எது வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது தேங்காய் ஒரு கையளவு தேங்காய். இந்த கச்சானையும் தேங்காயையும் வதக்க தேவையில்லை. அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கச்சானையும் தேங்காயையும் வதக்கி கொஞ்சம் ஆறின அப்புறம் தான் போடணும். சூட்டோட இதுக்குள்ளே அரைக்க இயலாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு சட்னி பார்க்கலாம் எப்படி இருக்குதுண்டு. கச்சான், தேங்காய், தக்காளி பழம் போட்டால் வா, ஜஸ்ட் வெரி நைஸ். கொஞ்சம் அறுவல் நொறுவலாக இருந்தால் நல்லது. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது வதக்கினதுக்கு. இது கெட்டு போகாது, அப்படியே இருக்கும்.
நாளைக்கு மத்தியானத்துக்கும் நான் இந்த சட்னியை வச்சு தோசையை ஊற்றி அல்லது சோறோ சேர்த்து சாப்பிட்லாம் சாம்பாருக்கு. சாம்பார் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கச்சான் தக்காளி தேங்காய் போட்டு சட்னி. தக்காளியும் கச்சானும் போட்ட சட்னி சொல்கிறதுக்கு முன்னே வாய் உறுத்து. சாம்பார் நெய் வேறு லெவல் தோசைக்கு. இந்த சாம்பார் சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.